தமிழக அரசியலில் இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழகத்தின் 17வது சட்டசபை கூட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு ஆரம்பித்தது. நேற்று சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் தமிழகத்தின் 13வது முதலமைச்சராக பதவியேற்ற ஜோசப் விஜய் இன்று சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்பதற்காக பேரவைக்கு வருகை தந்தார். நேற்று பதவியேற்பு விழாவிற்கு அணிந்து வந்த அதே கம்பீரமான கோட் சூட் உடையுடன் இன்று அவைக்குள் நுழைந்த முதலமைச்சர் விஜயை தாவேக தொண்டர்களும் நிர்வாகிகளும் உற்சாகமாக வரவேற்றனர். அவர் விஜயை தொடர்ந்து அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள 9 அமைச்சர்களும் வரிசையாக பதவியேற்றுக் கொண்டனர். இன்றைய சட்டமன்ற கூட்டத்தில் அனைவரது பார்வையும் எதிர்க்கட்சி வரிசையின் பக்கம் திரும்பியது. அங்கு திமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அமர்ந்திருந்தார். முதலமைச்சர் விஜய்க்கு நேர் எதிர் திசையில் உதயநிதி அமர்ந்திருந்த அந்த காட்சி தமிழக அரசியலின் புதிய அதிகார போட்டியை பிரதிபலிப்பது போல இருந்தது. திமுக கோட்டையான கொளத்தூரில் ஸ்டாலின் தோல்வியடைந்த நிலையில் உதயநிதி தலைமையில் திமுக உறுப்பினர்கள் அவையில் அமர்ந்திருந்தனர். விஜயும் உதயநிதியும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்ட அந்த தருணம் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. இவர்களுக்கு இடையிலான விவாதம் இனிவரும் நாட்களில் சட்டசபையை அனல் பறக்க வைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கடந்த பல ஆண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய ஸ்டாலின் இந்த முறை சட்டமன்றத்திற்குள் நுழைய முடியாமல் போனது திமுக தொண்டர்களை தாண்டி அரசியல் விமர்சகர்களையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. 1989 ஆண்டில் தொடங்கிய அவரது சட்டமன்ற பயணம் சரியாக 39 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று ஒரு தற்காலிக முற்றுப்புள்ளியை சந்தித்துள்ளது. ஸ்டாலின் அவர்களின் அரசியல் பயணம் என்பது சாதாரணமானது அல்ல. கலைஞர் கருணாநிதியின் மகனாக அறிமுகமானாலும் 1989 ஆண்டு முதன்முறையாக 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். அங்கிருந்து அவரது பயணம் தொடங்கியது. 1996, 2001, 2006 என தொடர்ந்து 1000 விளக்கு தொகுதியில் வென்று தனது பலத்தை நிரூபித்தார். பின்னர் 2011 ஆண்டில் கொளத்தூர் தொகுதிக்கு மாறினார். அங்கேயும் 2011, 2016 மற்றும் 2021 ஆண்டு தேர்தல்களில் ஹேட்ரிக் வெற்றி பெற்றதால் கொளத்தூர் திமுகவின் இரும்பு கோட்டையாக கருதப்பட்டது. மேயராக, அமைச்சராக, துணை முதலமைச்சராக, எதிர்க்கட்சி தலைவராக மற்றும் முதலமைச்சராக என சட்டசபையின் அனைத்து இருக்கைகளையும் அலங்கரித்த ஒரு குரல் இன்று ஒலிக்காமல் போயுள்ளது. அரசியல் விமர்சகர்கள் இந்த கொளத்தூர் தோல்வியை சாதாரணமாக பார்க்கவில்லை. தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றம் உருவாகியிருப்பதற்கான அறிகுறியாகவே இதை கருதுகிறார்கள். குறிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற புதிய சக்திகளின் எழுச்சி வாக்கு வங்கியில் மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் இல்லாத சட்டசபை என்பது 1989க்கு பிறகு தமிழகம் காணப்போகும் ஒரு புதிய சூழல். திமுக தனது தோல்வியிலிருந்து மீண்டு வருமா? 27 மாதங்களில் கட்சி தொடங்கி இன்று முதலமைச்சராக சட்டசபைக்குள் அமர்ந்திருக்கும் விஜயின் இந்த பயணம் இந்திய அரசியலையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. விஜயின் இந்த பயணம் மக்களுக்கு எத்தகைய நன்மைகளை தரப்போகிறது? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்.